நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும். இந்த பிடிவில் 60 முதல் 70 வயதிற்கு மேல் 2500 முதல் 3000 ரூபாய் பென்ஷன் உயர்வு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. யாருக்கெல்லாம் இந்த 2500 3000 ரூபாய் பென்ஷன் உயர்வு கிடைக்கும், 60 வயது முதல் வயதின் அடிப்படையில் வழங்கப்படுகிறதா, யாருக்கெல்லாம் இந்த தொகை பென்ஷன் தொகை கிடைப்பதற்கான அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் திருப்பி பார்க்கலாம். வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். மத்திய மற்றும் மாநில அரசு துறையில் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்குபவர்கள் மட்டுமின்றி மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு ஓய்வூதிய திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த திட்டத்தின் மூலமாக வயதின் அடிப்படையில் ஓய்வூதிய தொகை பென்ஷன் தொகை வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அவ்வப்போது திட்டத்தின் மூலமாக பயன்பெறும் பயனாளர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம், அதிக பென்ஷன், புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது இந்தியாவில் வசிப்போர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. குறிப்பாக டெல்லி அரசின் முதியவர்களுக்கான ஓய்வூதிய நிதி உதவியை விரிவுபடுத்தி பொருளாதார ரீதியான பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிலையான ஆதரவாக செயல்பட்டு வருகிறது. வருமானம் இல்லாத அல்லது மிக குறைந்த வருமானம் கொண்ட மூத்த குடிமக்கள் அன்றாட தேவைகளுக்காக பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலையை மாற்றும் நோக்கில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த முதியோர் நிதி உதவி திட்டம் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு முயற்சிகளுடன் இணைந்து செயல்படுகிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செயல்படுத்தும் தேசிய சமூக உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அடிப்படை உதவியுடன் மாநில அரசு கூடுதல் தொகையாக சேர்த்து வழங்குகிறது. இதன் விளைவாக டெல்லியில் வாழும் முதியவர்கள் மற்ற பல மாநிலங்களை விட அதிக ஓய்வூதிய தொகையை பெற முடிகிறது. இது நகர வாழ்க்கையின் உயர்ந்த செலவுகளை சமாளிக்க உதவும் ஒரு முக்கியமான காரணியாகும். இந்த திட்டத்தின் சேர சில அடிப்படை தகுதி நிபந்தனைகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 60 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளாக டெல்லியில் நிரந்தரமாக வசித்து வருபவராக உறுதி செய்து ஆவணங்கள் அவசியம். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 1 லட்சத்தை கடக்கக்கூடாது என்பது ஒரு முக்கியமான நிபந்தனை. மேலும் ஏற்கனவே வேறு எந்த அரசு ஓய்வூதிய திட்டம் அல்லது மாதாந்திர நிதி உதவியும் பெற்றவராக இருக்க வேண்டும். சமூக நீதி கருதி SC ST மற்றும் சிறுபான்மையினர் பிரிவினர்களுக்கு வருமான வரம்பின் சில தளர்வுகள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் உண்மையில் தேவைப்படுவோர் மட்டுமே தேர்வு செய்யப்படுவதை அரசு உறுதி செய்கிறது. வயதின் அடிப்படையில் ஓய்வூதிய தொகை நிர்ணயிக்கப்படுகிறது. 60 முதல் 69 வயது வரை உள்ளவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய், 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய், SC ST மற்றும் சிறுபான்மையினர் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு கூடுதலாக ரூபாய் 500 வழங்கப்படுவதால் சிலர் மாதம் 3000 ரூபாய் வரை பெற வாய்ப்புகள் உள்ளது. இந்த தொகை நேரடி வங்கி பரிமாற்றம் மூலமாக பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதனால் தாமதம், இடைநிலையர் தடையீடு போன்ற பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகின்றன. இந்த ஓய்வூதிய தொகை முதியவர்களின் உணவு, மருந்து, மருத்துவ பரிசோதனை, போக்குவரத்து போன்ற அடிப்படை தேவைகளுக்கு பெரிதும் உதவுகிறது. குறிப்பாக தனியாக வசிக்கும் முதியவர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்படுகிறது. குடும்ப சுமை குறைவதுடன் முதியவர்கள் தங்கள் முடிவுகளை தாங்களே எடுக்கக்கூடிய நிலைக்கு வருகிறார்கள். சமூகத்தில் அவர்களின் மரியாதையும் சுயநிலையும் இதன் மூலமாக அதிகரிக்கிறது. விண்ணப்பத்தின் போது சில முக்கிய ஆவணங்கள் கட்டாயம். வயது நிரூபிக்க ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பிறப்புச் சான்றிதழ் தேவை. டெல்லியில் வசிப்பதை நிரூபிக்க மின்சார பில், வாடகை ஒப்பந்தம் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை சமர்ப்பிக்க வேண்டும். வருமான விவரங்களுக்கு சுய அறிவிப்பு அல்லது வருமான சான்றிதழ் தேவைப்படும். மேலும் வங்கி கணக்கு விவரங்கள், IFSC கோடு, போர்ட்டல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், SC ST சான்றிதழ் பொருந்தினால் ஆகிய அவற்றையும் இணைக்க வேண்டும். வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டிருந்தால் நிதி பரிமாற்றம் விரைவாக நடைபெறும். விண்ணப்பம் ஆன்லைனில் எளிதாக செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டெல்லி ட்ரஸ்டி போர்ட்டலில் பதிவு செய்து சமூக நல சேவை பிரிவில் முதியோர் ஓய்வூதிய விருப்பத்தை தேர்வு செய்யலாம். படிவத்தை நிரப்பி ஆவணங்களை அப்லோடு செய்த பின் விண்ணப்பம் எண் வழங்கப்படும். அதை வைத்து விண்ணப்பம் நிலையை பின்னர் ட்ராக் செய்ய முடியும். ஆன்லைன் வசதி இல்லாதவர்கள் அருகில் உள்ள சமூக நல அலுவலகம் அல்லது காமன் சர்வீஸ் சென்டர் மூலமாக ஆஃப்லைனிலும் விண்ணப்பிக்கலாம். சரிபார்ப்பு முடித்து பொதுவாக 45 நாட்களுக்குள் அனுமதி வழங்கப்படும். இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ எல்லா டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.